அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான தினங்க எங்க கம்பெனியில. ஒரு 3 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலா இது எங்க தளவிதின்னு சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து, அதை அந்த தளவிதிய போக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி நாங்க உருவாக்கியிருக்கோம். அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி, எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டா கிடைக்கும். அதே சமயத்துல கம் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி வந்து 100 மடங்கு ஜாஸ்தி ஆகும். 100 மடங்கோட சொல்றேன், 1000 மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ். இதோட விளைவு என்னன்னு பார்த்தாங்க, இப்போ சேவிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தா உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்ரஸரும் இன்வெர்ட்டர் இல்லாம ஓடுற கம்ப்ரஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா கார்களையும் 20% கார்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்கு. குத்து மதிப்பா ஒரு 300 மில்லியன் கார்ஸ், 300 மில்லியன்னா 30 கோடி காருக வந்து உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால எலக்ட்ரிக்கல் இது அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காருகள் ஓட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ அதை தவிர குவாலிட்டி, இந்த இந்த இனோவேஷன், இந்த டெக்னாலஜி மூலமாக கம்ப்ரஸர் வந்து ஸ்டேபிளாக ஓடும். மேலே எங்கேயும் கட் அவுட் ஆகாமல், சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் ஸ்டேபிளாக ஓடுறதுனால சிக்னிஃபிகண்ட் ரிலையபிலிட்டி, அதுவும் டவுன் டைமே இருக்காது அந்த மெஷினில். ஸோ இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு இது. பட் ஆல் திஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப குறுகிய செலவு, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லெவலில் வந்து இது டெவலப் பண்ணியிருக்கு. சார், இந்த வகை கம்ப்ரஸர்ஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுமா சார்? இந்த மாடல்ஸ் இது வந்து எதிர்காலத்தில் எல்லா கம்ப்ரஸருக்கும் சூட் ஆகுங்க. அப்போ இருக்கிற ஃபீல்டில் வேலை பண்ணுற கம்ப்ரஸருக்கு 2 விதத்தில் ரெட்ரோஃபிட் பண்ணலாம். இப்போ நாங்கள் டெவலப் பண்ணுற டெக்னாலஜி வந்து 2 வால்வ் இருக்கு. ஒரு வால்வ் மட்டும் ஃபிட் பண்ணால் எல்லா கம்ப்ரஸருக்கும் ஃபிட் பண்ண முடியும். ரெண்டும் ஃபிட் பண்ணணும்னா எங்கள் கம்ப்ரஸருக்கு, ஃபீல்டில் இருக்கிற எங்கள் கம்ப்ரஸருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு பெரிய மாறுதல் பண்ணால் அதையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லாமல் எல்லா கம்ப்ரஸர்ஸுமே நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். அண்ட் எப்போ வந்து சந்தைகளுக்கு கொண்டு வர நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஃபேக்ட்ரி ரெடிங்க. இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் வி வில் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவோம். உலகம் பூரா ஒரு 6 மாதத்தில் முடிச்சிருக்கோம். உலகம் ஃபுல்லாக ஒரே டைமில் வருமா சார், இல்லை உங்களுடைய? இல்லைங்க, ப்ரோக்ரெசிவாக தான் வரும். ஏன்னா ஒரு மார்க்கெட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், எங்கள் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, கஸ்டமருக்கு ஒன்று அந்த இதோட விளைவு என்ன, பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுக்கறது அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு அதெல்லாம் டைம் ஆகும். ஸோ ப்ரோக்ரெசிவ். இப்போ வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் இப்படி ஒரு நிறுவனம் வந்து கொண்டு அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட். அண்ட் இது வந்து நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, சாஷே ஷாம்பு கொண்டு வந்தது வந்து எப்படி ஒரு புரட்சி வந்து அந்த மாதிரி வந்து இது வந்து எம்எஸ்எம்இஸ் எல்லாருக்குமே பாசிபிளா இந்த மாதிரி டெக்னாலஜி? எல்லாத்துக்கும் பாசிபிள். ஆக்சுவலாக எம்எஸ்எம்இக்கு இது பெனிஃபிட்டுங்க. இல்லாட்டி ஒரு இன்வெர்ட்டர் வாங்கணும்னா கம்ப்ரஸருக்கு, கம்ப்ரஸரோட விலையில 30% ஜாஸ்தி கொடுக்கணும். அது இந்த டெக்னாலஜி மூலமாக அது வேண்டியதில்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் வரும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன விதமான பெனிஃபிட்ஸ் வந்து அந்த டெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைச்சது? அதாவது குறிப்பாக மின்சாரம் சார்ந்த பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியும்? ஸோ இப்போ ஒரு கஸ்டமரோட உதாரணம் நம்ம ப்ரெசன்டேஷனில் கொடுத்தோங்க. அவர் வந்து ஒரு காஸ்டிங் சப்ளையர், எங்கள் கஸ்டமர். நாங்கள் போய் இப்போ இந்த இயந்திரம் ஒன்று மாட்டணும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம். இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. கடைசியில் கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் 4 நாள் நீங்கள் மாட்டிக்கோங்க, நீங்கள் டேட்டாலாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஸோ 4 நாள் மாட்டினோம். எனர்ஜி சேவிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் அவர் எங்களுக்கு இந்த மெஷினை திருப்பி கொடுக்கல. ரைட், மாதக்கணக்காச்சு. அவருக்கு சேவிங்ஸ் என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் சேவிங்ஸ். அந்த கம்ப்ரஸரோட விலையே எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துல ஃபுல் கம்ப்ரஸரோட விலை 2 வருஷத்துல அந்த சேவிங்ஸ்லேயே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து.
ஓகே சார். தேங்க்யூ வெரி மச்.